லீலா இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள அடக்கம் பண்ண முடியலன்னு அவங்க அப்பா அழறாரு. இப்ப நிறைய பேர் அவங்கள தூக்கலான்னு போறாங்க. ஆனா லீலாவோட உடம்பு திடீர்னு எழுந்து உக்காந்துருது. இதனால ஊர் மக்கள் எல்லாம் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கோவில் திருவிழா வேற நடக்க போகுது. இந்த நேரத்துல இப்படி நடக்குதுன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. லீலாவோட அண்ணன் கிட்ட சாமியோட கிரீடத்தை திருடினதுனால தான் லீலாவை இந்த ஊரை விட்டு போக விட மாட்டேங்குது, அதனால கிரீடத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. இவரும் கிரீடத்தை அடகு கடையில இருந்து மீட்டிருப்பாரு. இப்ப யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுல இருக்க அந்த ரூம்குள்ள இதை மறைச்சு வைக்கிறாரு. லீலாவோட உடம்ப அங்கிருந்து தூக்கிட்டு போக முடியலன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து புரணி பேசிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஒருத்தவங்க பேய் பிசாசுன்னு ஏன் பேசிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்றாங்க. பேசாம நம்ம சாமியாரை கூப்பிட்டுடலாம், அவர் வந்தாதான் இதுக்கான தீர்வு கிடைக்கும்னு இப்ப சாமியாரை வர வைக்கிறாங்க. இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை லீலா கிட்ட சாமியார் உருட்டி விடுறாரு. உடனே பாத்தீங்கன்னா உலக்க வந்து அவர் மேல விழ வர மாதிரி வருது. இதனால பயந்து அவர் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. லீலா எதுக்கு போக மாட்டாங்கன்னு சாமியார் கண்டுபிடிச்சு சொல்வாருன்னு பார்த்தா ஆனா அவரே பயந்து போயிட்டாரு. அந்த ஊர்ல வெட்டியான இப்ப கூட்டிட்டு வந்து லீலாவை போய் பார்க்க சொல்றாங்க. அவர் உள்ள போறதுக்கு தயங்குறாரு. மத்த நேரத்துல எல்லாம் உன்னை வீட்டு வாசல்ல கூட சேர்க்க மாட்டோம், ஆனா இப்ப எங்க விதி, உள்ள போய் என்னன்னு பாருன்னு அவங்க அண்ணன் கொஞ்சம் ஹார்ஷாவே பேசுறாரு. லீலாவை பார்த்த வெட்டியானோ அவங்க தெய்வமா இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போனோம் தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப லீலாவோட அண்ணியோ நம்ம அவங்க சூசைட் பண்ணிக்கிற விஷயத்த ஊர் மக்கள் கிட்ட சொல்லலாம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அண்ணனும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப டாக்டர் வந்து லீலா ஒன்னும் மூச்சு அடைச்சு செத்து போகல, அவங்க சூசைட் பண்ணி தான் இறந்து போயிட்டாங்கன்ற உண்மையை சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் கோவப்படுறாங்க. இந்த ஊர் பெரிய மனுஷனே இந்த மாதிரி பொண்ணோட சாவை மறைக்கலாமான்னு கேட்குறாங்க. நான் மட்டும் என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க, என் பொண்ணை பத்தி தானே தப்பா பேசியிருப்பீங்க, அதுக்காக தான் மறைச்சிட்டேன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட போலீஸ் இப்போ விசாரணைக்கு வராங்க. ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, போலீஸ் கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு கோவப்படுறாரு. லீலாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது சூசைட் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்றாரு. ஊர் மக்கள் எல்லாம் லீலாவோட பாடி வெயிட்டா இருக்கு, தூக்க முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் வந்து தூக்கி பார்த்தா வெயிட் கம்மியா இருக்கு. இவ்வளவு நேரமும் உட்காந்துட்டு இருந்த லீலாவுடைய உடம்பு இப்ப படுத்த மாதிரி இருக்கு. இப்ப சில பேர் தூக்க வராங்க, ஆனா மறுபடியும் லீலாவோட உடம்பு வெயிட்டா தான் இருக்கு. இவங்க கஷ்டப்பட்டு தூக்க ட்ரை பண்றாங்க. இப்ப கட்டிலோடைய காலெல்லாம் உடஞ்சி லீலாவுடைய உடம்பு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறதுக்கு வேற ஏதோ காரணம்னு இப்ப ஊர் மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. இவங்க சனிக்கிழமை இறந்ததால ஒரு கோழி ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ கோழியை மிஸ் ஆயிடுச்சு. அந்த கோழியை பலி கொடுத்தாதான் இவங்க இங்கேருந்து போவாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஊர் ஃபுல்லாக கோழியை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தேடுற கோழி மட்டும் கிடைக்கவே இல்லை. அவங்கவுங்க கைக்கு கிடைச்ச கோழி எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. ஆனா அங்க இருந்த பெரியவங்களும் இந்த கோழி கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. கடைசி வரைக்கும் இவங்க தேடின கோழி கிடைக்கவே இல்லை. லீலாவோட அண்ணன் கிட்ட சாமியோட கிரீடத்தை நீ திருடினதால தான் சாமி லீலாவோட உடம்ப வெளியே அனுப்ப விட மாட்டேங்குது, கிரீடத்தை சாமி கிட்டே வச்சிட்டோம்னா தான் லீலா உடம்பு வெளியே போகும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வயசான அம்மா லீலாவோட உடம்ப பாக்குறதுக்கு வராங்க. லீலா இப்படி இருக்கிறத பார்த்து அவங்க சில சாங்கியம் பண்ணணும், அம்மன் கிட்ட இருக்க குங்குமத்தை எடுத்துட்டு வான்னு மஞ்சள் தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பந்தல் திடீர்னு சரிஞ்சு விழுந்துருது. அம்மன் கிட்ட இருந்து கொண்டு வந்த குங்குமம் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. பந்தல் சரிஞ்சு விழுந்ததால ஒரு பெரியவருக்கு தலையில அடிபடுது. இவர் இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் தான். லீலாவோட அப்பாக்கும் இவருக்கும் ஆகாது. ஒரு நாள் லீலா ஒரு பையன் கிட்ட பேசுறத பார்த்திருப்பாரு. லீலாவோட அப்பா கிட்ட போய் உங்களுக்கு இந்த ஊர்ல பேரு மரியாதை இருந்து என்ன பிரயோஜனம், உங்க பொண்ணு லீலாவோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்வாரு. இதனாலதான் அன்னைக்கு லீலாவோட அப்பா கோவப்பட்டு அவங்களை அடிச்சிருப்பாரு. லீலா கிட்ட போய் இவர் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ ஊர் மக்கள் கிட்டயும் இவர் லீலா மேல போட்ட பழியா ஒத்துக்க. இவர் சொன்னதை கேட்டு லீலாவை தப்பா பேசினதை நினைச்சு இப்ப அவங்க அப்பா ஃபீல் பண்றாரு. ஊர் மக்கள்லாம் பெரிய மனுஷன் பண்ற காரியமா இதுன்னு அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. லீலா ஒவ்வொருத்தரையா மாட்டி விடுறத பார்த்தா லீலாவோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் பயப்படுறாங்க. எப்படியாச்சும் நம்ம சாமியோட கிரீடத்தை எடுத்துட்டு போய் சாமி கிட்டே வைக்கணும், இல்லைன்னா லீலா கண்டிப்பா நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டுருவான்னு பயப்படுறாங்க. லீலா தலையில அடிப்பட்ட அந்த பெரியவரோட உயிரை எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறதா ஊர் மக்கள் பேசுறாங்க. அப்படின்னா பந்தல் விழுந்தப்ப ஒரு உயிர் போயிருக்கும், லீலா உயிரெல்லாம் எடுக்க போறது இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. இப்போ ஒருத்தருக்கு கையில் அடிபட்டிருக்கு, அவரை போலீஸ் விசாரிக்கிறாங்க. லீலா கிட்ட லவ் பண்றதா சொல்லி இவர் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. லீலாக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. அதனால என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு திட்டிருப்பாங்க. இவர் தான் அவங்க கையை பிடிச்சி இழுத்திருப்பாரு. இதை தான் அந்த பெரியவர் பார்த்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. லீலாவோட கையை பிடிச்சி இழுத்ததால தான் இவருக்கு கை உடஞ்சுதா இப்போ ஊர் மக்கள்லாம் நம்புறாங்க. ஒரு பொண்ணை நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா, இப்படி மாத்தி மாத்தி ஒரு பொண்ணை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்களேன்னு அந்த ஊர் மக்கள்லாம் இப்போ அவங்களை திட்டிட்டு இருக்காங்க. லீலா அந்த ஊரை சேர்ந்த அன்புன்றவரை லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ போலீஸ் அன்புவை தேடி போறாங்க. ஆனா அவர் அந்த வீட்டுல இல்ல, பூட்டி இருக்கு. அன்பு அவங்க அப்பாவும்
அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்காங்க. அன்பு என்னால தான் லீலா இறந்து போயிட்டா, கடைசி ஒரு தடவை நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பாவை நீ போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அன்பும் லீலாவும் சின்சியராக லவ் பண்ணியிருப்பாங்க. அன்புக்கு இதே ஊரில் வேலை கிடச்சிருக்கும். ஆனால் லீலாக்கு ஒரு வெளியூரில் போய் வேலை செய்யணும்னு ஆசை. ஏன்னா இதே ஊரில் இருந்தால் நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. அதனால இந்த வேலை வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்புவோ நான் இதே ஊரில் கிடைச்ச வேலையை தான் செய்வேன்னு கோவமாக சொல்லிடுறாரு. இதனால தான் லீலாக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்திருக்கும். இப்போ லீலாவை பார்க்கறதுக்காக அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராரு. அங்கே இருக்க அவங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. சில பேர் வந்து அன்பு அடிக்க விடாமல் தடுத்து லீலாவை பார்க்கறதுக்காக அனுப்புகிறாங்க. அவரும் கடைசியாக இப்போ அவங்கள பார்க்கறதுக்கு வராரு. லீலாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. இவர் ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு. லீலா கால் பண்ணி உன்னை நான் அந்த வேலைக்கு போகாதன்னு தானே சொன்னேன், எதுக்காக நீ போனேன்னு கேட்குறாங்க. என்னாலலாம் எங்கள் அப்பாவே இந்த ஊரையும் விட்டு போக முடியாது, நான் கிடைச்சிருக்க இந்த வேலையை தான் செய்ய போகிறேன், வெளியூருக்கெல்லாம் என்னால் போய் வேலை செய்ய முடியாதுன்னு பேசிட்டே இருப்பாரு. அதுக்குள்ளே ஃபோன் கட் ஆகிடும். இதான் இவர் லீலா கிட்ட கடைசியாக பேசினதா இருக்கும். இவர் கோவமாக பேசினதால தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதான் நினைக்கிறாரு. இப்போ திடீர்னு காகம் இறந்து விழுது. உடனே லீலாவை கண்டிப்பாக வெளியே கூட்டு போயிடணும்னு கயிறு கட்டியெல்லாம் இழுத்து பார்க்குறாங்க. ஆனால் கயிறு தான் அறந்து போதே தவிர லீலா அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. லீலாவோட பாட்டி ரொம்ப வருஷமா அந்த வீட்டில் ஒரு ரூமை பூட்டியே வச்சிருப்பாங்க. லீலா தான் அதை போய் திறந்திருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே அவங்களுடைய இறந்து போன அக்காவுடைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலேருந்து ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து லீலா மேலே போட சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த ஆன்மா லீலா மேலே கோவமாக இருக்கிறதால தான் வெளியே விட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்க. இப்போவாச்சு லீலா வெளியே வராங்களான்னு கயிறு கட்டி இழுத்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. மறுபடியும் கயிறு அறந்து எல்லாரும் கீழே தான் விழுறாங்க. சாமியோட கிரீடத்தை லீலா வீட்டில் இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. வெளியே போகும்போது கை தவறி கீழே போட்டுடுறாங்க. இது அந்த ஊரில் இருக்க ஒரு பெண் வந்து பார்த்துடுறாங்க. லீலா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அன்பு கிட்ட தான் கடைசியாக பேசியிருப்பாங்க. 35 நிமிஷமா என்ன பேசுனீங்க, எதுக்காக லீலா இறந்து போனாங்கன்னு அன்பு விசாரிக்கிறாரு. அவரும் நான் வெறும் 3 நிமிஷம் தான் பேசினேன், நீங்க வேணும்னா லீலாவோட போனை செக் பண்ணி பாருங்க, அவ எப்பவுமே நாங்க பேசினதா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்றாரு. லீலாவோட சொந்தக்காரங்க கூட அன்புனாலதான் லீலா இறந்து போனதா இப்போ அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இன்ஸ்பெக்டரும் அன்புவை விட்டுட்டு லீலாவோட அண்ணன் சாட்டியை பிடிக்கிறாரு. அன்னைக்கு அன்பு லீலா கிட்ட கால் பேசிட்டு இருக்கும் போதே போன் ரிப்பேர் ஆயிருக்கும். அதனால அவர் போன் கட் ஆயிடும். ஆனா லீலாவோ அன்பு தான் வேணும்னே பேச மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. என் அப்பா என்னை பத்தி புரிஞ்சுக்காம ஒரே வார்த்தையில என் மனசை உடைச்சாரு, ஆனா நீ என்னடானா பேசாமலே மனசை உடைக்கிறேன்னு கோவப்பட்டு போனை தூக்கி போட்டுடுறாங்க. லீலாவோட ரூம் கதவை தட்டுறாங்க. பார்த்தா அவங்க அண்ணன் தான் குடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்பா உன்னை திட்டினதுக்காக உன்னை சமாதானப்படுத்தலான்னு வந்தா அந்த அன்பு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கியா, அவனால வீட்டுக்குள்ளேயே சேர்க்க முடியாது, அவனை இதோட மறந்துடுன்னு சொல்றாரு. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும், நீ என் விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிடுறாங்க. நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிற பாக்குறேன்னு சவால் விடுறாரு. நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு கர்ப்பமாக்கிட்டு அவளோட சூசைட்க்கு காரணமா இருந்தவன் தானே நீ, அன்னிக்காக தான் நான் இவ்வளவு நாளா அமைதியா இருந்தேன், இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிட்டேன்னா அவ்வளவுதான் சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு இப்போ வீசிங் ப்ராப்ளம் வந்துடுது. இன்ஹேலர் எடுக்கிறாங்க. ஆனா அவர் அடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறாரு. லீலா உயிரோட இருந்தா இவரோட விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அன்பு கல்யாணமும் பண்ணிப்பாங்கன்னு இப்போ அவங்கள கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிடுறாரு. இந்த விஷயம் எல்லாம் அந்த போன் ரெக்கார்டிங்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். போலீஸ் கிட்ட இருந்து இப்ப தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா லீலாவோட அப்பாவே அவரை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறாரு. இவங்க தான் அம்மனுடைய கிரீடத்தை கூட திருடினாங்க, இதைதான் லீலா தெய்வமா காட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இப்ப போலீஸோ லீலாவோட அண்ணனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. லீலா இறந்து போன அதிர்ச்சியில அவங்க அம்மா யார்கிட்டயும் பேசாமலே இருந்திருப்பாங்க. இப்ப லீலா கிட்ட போய் நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன், அம்மாக்கு நீ தான் வேணும், நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்டியே, ஒரு சின்ன விஷயம்னா கூட அம்மா அம்மான்னு என்னைய தானே என்கிட்ட பேசிட்டு போகணும்னு தானே நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட வந்துரு, அம்மா உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். அவங்க அண்ணனை காட்டி கொடுக்கணும்லாம் அவங்க இங்கேருந்து போகாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா அவங்க கிட்ட பேசாமலே இருந்திருப்பாங்க. இப்போ பேசினதுக்கு அப்புறமா அவங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. லீலாக்கு எப்பெல்லாம் மழை வருதோ அப்பெல்லாம் அன்பு ஞாபகம் வரதா அன்பு கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ மழை வர்றது கூட அன்புக்காக தானே அவர் நினைக்கிறாரு. இவ்வளோ நேரமா லீலாவோட உடம்பு அவங்க வீட்டை விட்டு போகாம அடம் பிடிச்சிட்டு இருந்தது. இப்போ கடைசியா அவங்கள அடக்கம் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த படத்தையும் இதோட முடிச்சிடுறாங்க.